கெனிஷா யாரு? ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்த போத்துக்கு இல்லாமல் இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு லோலாயி. நான் சின்ன வயசுலேயே பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பழக்கம். எந்த இடத்துலையும் நான் யோகாசனம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. என்கிட்ட மன அமைதி இல்லாமல் வருவாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆலோசனை சொல்லி நண்பனா இருந்து அவனை மாற்றுவேன். ஆக இது யோகா இல்லை, துவுக்கு. கெனிஷாவும் நெருங்கிய நண்பர்கள். நான் வீட்டில் ரொம்ப சோதனையை வேதனையை சந்திச்சு கிட்டத்தட்ட பைத்தியம் ஆயிட்டேன். பைத்தியான நிலையில நான் கெனிஷாட்ட போனேன். அவன் என்னைய சரிப்படுத்திட்டா. அவ ஒரு மியூசிக் டைரக்டர். நான் அவளும் சேர்ந்து யோகா மண்டபம் அமைக்க போறோம் அப்படிலாம் நிறைய கதை விட்டு அவங்க ரெண்டு பேரும் சும்மா இல்லாம எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஒண்ணா இருப்பாங்க. ஜெயரவிக்கு மார்க்கெட்டும் போய் மாமியார் சும்மா இருப்பாங்களா? மருமகனுக்கு சொந்த படம் எடுத்தாங்க. அங்க ஹீரோயினோட கஜக்தான் மஜக்தான் தண்டனக்கா போட்டாருன்னா மாமியார் பிடிக்குமா இல்லையா? உடனே டிரைவரும் சென்று போட்டு கொடுத்தான். அம்மா ஐயாவோட நடவடிக்கை சரி. இந்த வேவு பார்க்கறதுக்கு காரணமே ஜெயரவி தான். நேற்று சொல்றாரு, நான் எத்தனை அழகான ஹீரோயினோட நினைச்சேன் ராவுதா அப்படின்னு சொன்னாரு. யோ நாங்க நம்புறோம் ஐயா, நீ நல்ல வேணு. ஆனா அவன் பொண்டாட்டி மாமியார் நம்பலையா? குஷ்பு அவங்க மாமியாருக்கு வேண்டியவங்க. குஷ்புவும் நடிகை, அவங்களும் நடிகை. அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. குஷ்பு ஏற்கனவே 3 பிரேக்கப்புகளை சந்திச்சு அப்புறம் வந்துருக்காங்க. சரி நம்ம மருமகனும் அப்படி போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் அந்த மாமியாருக்கு இருக்கிறது இயல்பு. அதனால குஷ்பு எதுக்கு நீ காலேஜ் தான் கல்யாணம் பண்ண, எதுக்கு நீ இப்போ பிரேக்கப் பண்றன்னு சொல்றதுல தப்பா? நான் நடிக்க மாட்டேன். கெனிஷா ஓடிட்டா உங்க மாமியார் மிரட்டுறாங்கன்னு சொன்னா நடிக்க மாட்டேன்னு சொல்ற என்ன அர்த்தம்? தொழில் பண்ண மாட்டேன்னு எவனா சொல்லுவான ஐயா? அது மீ சொல்ல ஆம்பளை சொல்லுவானா? ஏன்னா தைரியம் புருஷ லட்சணம். வேலை செஞ்சா தான் சாப்பாடு. உனக்கு எப்படி சாப்பாடு எவன் போடுவான்? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? உளர்னு போதையில உளறிட்டாரு ஜெயமலர். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். நம்ம இந்த விஷயம் இப்போ பேசின கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாலேருந்து நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நிறையா விஷயம் நீங்களும் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கெனிஷா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஜெயம் ரவியோ ஒரு வீடியோ போடலாம், அழுதுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. கையறுத்துட்டு அது இது என்னென்னமோ பேசுறாரு. என்னதான் ஆச்சு சார்? 1.5 வருஷத்துக்கு முன்னால கெனிஷா எனக்கும் சரி, நான் பேசின சேனலுக்கும் சரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினாங்க. அவர் ரொம்ப வரிஞ்சு கேட்டுக்கிட்டது கணங்க அதை நாம நீக்கிட்டோம். இப்போ என்னடான்னா நாம சொன்னது நடந்திருக்கு. கெனிஷா யாரு, அவரை பற்றிய முழு டீட்டெயிலை நாம என்ன சொன்னோமோ அதை நேற்று சொல்லியிருக்காரு. நான் நல்லவன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்த போத்துக்கு இல்லாமல் இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு லோலாயி. நான் சின்ன வயசுலேயே பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்கு. அப்புறம் சின்ன வயசுலேயே 18 வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்துச்சு. அவன் ஒரு லூசு போய பெண்கள்னாலே இறக்கம் இல்லாத ஒரு ஸ்திரீ லோலை. நான் அப்போ வயிற்றுல என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருந்தேன். எட்டி உதைச்சான், அபாஷன் ஆயிடுச்சு. அதோட அவன் சங்காத்துமே வேணான்னு சொல்லி நான் விலகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்ல தான் நான் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எந்த இடத்துலையும் நான் யோகாசனம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. நான் எனக்கிட்ட மன அமைதி இல்லாமல் வருவாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆலோசனை சொல்லி நண்பனா இருந்து அவனை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இது யோகா இல்லை, துவுக்கு அப்படின்னு நம்ம அப்பயே சொன்னோம். அந்த நேரத்தில் என்ன சொன்னார்? நானும் கெனிஷாவும் நெருங்கிய நண்பர்கள். நான் வீட்டில் ரொம்ப சோதனையை வேதனையை சந்திச்சு கிட்டத்தட்ட பைத்தியம் ஆயிட்டேன். பைத்தியான நிலையில் நான் கெனிஷாட்ட போனேன். அவன் என்னைய சரிப்படுத்திட்டா. அவள் ஒரு மியூசிக் டைரக்டர். நான் அவளும் சேர்ந்து யோகா மண்டபம் அமைக்க போகிறோம் அப்படிலாம் நிறைய கதை விட்டார். அவங்க ரெண்டு பேரும் சும்மா இல்லாமல் பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு சேலை, விஜயும் திரிஷாவும் போனாங்க இல்லையா, அதே மாதிரி வந்தாங்க. கல்யாணத்துக்கு போனாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. தோழி என்பது தோழன் என்பது மாதிரி தான். எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஒன்றா இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழனுக்கு என்ன தேவையோ அதை தோழி செஞ்சுருப்பான்னு தெரியுது. அதில் நாம் எந்த இன்டர்வியூவும் பண்ண வேண்டிய தேவையில்லை, அது சுதந்திரம். ஆனால் அவர் ஏற்கனவே ஆர்த்திங்கிற ஒரு நடிகையின் மகளை காதலித்து திருமணம் செஞ்சுருக்காரு. அவருடைய மாமியார் வீடு கோடீஸ்வரர் வீடு, பரம்பரையவே கோடீஸ்வரர். இதை பற்றி நீங்கள் ஒரு 1.5 வருஷம் முன்னால் போனீங்கன்னா இதே சேனலில் நான் பேசியிருக்கேன். அதை பார்த்துங்க. இப்போ நான் திருப்பி சொன்னோம்னா ஏற்கனவே தான் நீ சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஸோ
அவங்க வீடு எங்கே இருக்குன்னா, யார் ஜெயம் ரவியுடைய மாமியார் வீடு எங்கே இருக்குன்னா, சென்னை கடற்கரை சாலை இருக்கு இல்லையா, அதில் வந்து பிஷப் வீட்டுக்கு அடுத்த வீடு, பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு. இங்கேருந்து தொடங்கி கடற்கரையில் ஓப்பன் ஆகும். அப்படிப்பட்ட வீடு. கல்பனா ஹவுஸுங்கிறது அவங்க மாமியார் பேர். யார்? மாமியாரோட மாமியார் பேர். அதனால் அவங்க பரம்பரையாக கோடீஸ்வரனுங்க தான். ஒரே பையன். ஆர்த்தியோட அம்மா வந்து அவரோட ஒரே படத்தில் நடித்தாங்க, லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆர்த்தி பிறந்தா. பிறக்கும் போதே கோடீஸ்வரி, அதில் எந்த சந்தேகம் இல்லை. வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க. அப்போ அந்த காலேஜ்லேயும் பள்ளிக்கூடத்துலையும் படித்தவர் நம்ம ஹீரோ ஜெயம் ரவி. கல்யாணம் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் அவங்க அப்பா எடிட்டர் மோகன் என்ன சொன்னார், வேண்டாண்டா, அது நமக்கு ஒத்து வராது, அது ஒரு நடிகையோட மக, வேண்டாம், அவனை நல்ல பொண்ணு பார்த்தாரேன்னு சொன்னார். ஜெயரவி சும்மா இல்லாமல் அப்போவே தற்கொலை முயற்சி பண்ணிட்டார். இப்படி நரம்பை கட் பண்ணிக்கிட்டு படுத்தார். ரத்தம் ஓடிச்சு. போய் ஆஸ்பத்திரி சேர்த்தாங்க. சரி, பையன் விரும்பிட்டான் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நேற்று தான் சொல்கிறாரு, எங்கள் அப்பா நாசமாக போகணுன்னு சொல்லி தான் அச்சதை போட்டாருன்னு. எந்த மகனாவது சொல்லுவார்? அப்போவே உனக்கு புரிஞ்சிருக்கு, ஒரு நாசமாக போகணும் உங்கள் அப்பன் சொன்னான்னா விட்டு போக வேண்டியதுனா. இப்போது அப்பாவுடைய சாபமும் ஜெயரவி பிடிச்சிச்சு. ஜெயரவி இந்த சம்பவம் நடக்கும்போது என்கிட்ட தனியாக பேசினார். அப்போவே நேற்று அழுதார் இல்லையா, அதை பூரா என்று சொல்லிட்டார். ஆனால் என்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் பிடிங்கிட்டாங்க, செக் புக்கை பிடிங்கிட்டாங்க, வீட்டை பிடிங்கிட்டாங்க, என் பிள்ளைகளை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு அழுதார். நானும் அதை சேனலில் பேசினேன். அதுக்கப்புறம் ஆர்த்தியோட அம்மா என்னை ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் போயிங்க, அந்த வீட்டுக்கு இன்னும் இஎம்ஐ கூட கட்டலை, பேங்க்லேருந்து நோட்டீஸ் கொண்டு வந்துட்டான் காலி பண்ணுன்னு சொல்லி. நான் தான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன், ஃபேனுன்னே கட்டாம விட்டார். இது அவர் விட என் விட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், ஜெயம் ரவி அடையார் பார்க்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ளாட்டை தான் என்னை பார்த்தார். அது அவருடையதா என்பதும் நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு. அப்புறம் அந்த அம்மா சொன்னதையும் நான் சொன்னேன், இதே சேனலில் பேசியிருக்கேன். ஆக என்ன நடந்ததுங்கிறது எனக்கு முழுமையாக தெரியும். ஒருவன் ஒரு பொண்ணை காலிச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக போனான்னா அவனை மான மரியாதை எல்லாம் போச்சு. ஏன்னா அப்புறம் நீ வந்து மாமியார, அம்மா சௌக்கியமா, அம்மா அம்மா இன்னும் பேச வேண்டியிருக்கோம். ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளை நீ ஒரு நடிகன், ஏன் சம்பாத்தியத்தில் நீ வாழு அப்படின்னு சொல்லி உன் கொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து தனியாக வச்சுருக்கணும். அந்த 2 பிள்ளையோட வாழ்ந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ அம்மா அப்பாட்ட சண்டையை போட்டுட்டு இல்லை அவங்களுக்கு பிடிக்காம நீ பாட்டு மாமியார் வீட்டில் போயிருந்தேன்னா அப்புறம் மார்க்கெட்டும் போச்சு. யாருக்கு? ஜெயம் ரவிக்கு மார்க்கெட்டும் போச்சு. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு படம் எடுத்து அண்ணன் காப்பாற்றினார். அப்புறம் ஒரு படமும் கொடுத்து காப்பாற்றினார். நடிகர் ஜெயம் ரவி நல்ல திறமையானவர் தான். ஆனால் இன்னமும் நேரம் அவருக்கு படம் ஓடலை. மாமியார் சும்மா இருப்பாங்களா? மருமகன் வச்சு சொந்த படம் எடுத்தாங்க. சொந்த படம் எடுக்கும்போது அவுட்டோர் போகிறாரு ஜெயம் ரவி. அங்கே ஹீரோயினோட கச்சக்தான் மஜக்தான் டண்டனக்கா போட்டாருன்னா மாமியாருக்கு பிடிக்குமா இல்லையா? உடனே டைரக்ட் அவன் டிரைவரும் அசிஸ்டண்ட்டு போட்டு கொடுத்தான். அம்மா ஐயாவோட நடவடிக்கை சரியில்லை. இன்னொன்று, எந்த ஒரு மாமியாரும் எந்த ஒரு மனைவியும் திட்டு வாங்க மாட்டாங்க. இந்த வேவு பார்க்கறதுக்கு காரணமே ஜெயரவி தான். நேற்று சொல்கிறாரு, நான் எத்தனை அழகான ஹீரோயினோட நடித்தேன் ஏதாவதா அப்படின்னு சொன்னார். யோ, நாங்கள் நம்புகிறோம் ஐயா நீ வந்து நல்லவேன்னு. ஆனால் அவன் பொண்டாட்டி மாமியார் நம்பலையே, அதுக்கு நான் செஞ்சது. இப்போ அழுகிறார். பொம்பளை சிரிச்சா போச்சு, ஆம்பளை அழுதா போச்சு. எந்த ஒரு ஆம்பளையாவது கேமரா முன்னால் அழுவான் ஐயா? அழுவான், நடிகன் அழுவான். ஆக ஜெயம் ரவி நடிகர் அழுவிருக்கார்.
ஆனால் ஃபுல் தண்ணியில் பேசுனதா அவருடைய கண்கள் காமிச்சு கொடுக்குது. நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஒன்று டைவர்ஸை மீட் பண்ணி டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்கள் கனிஷாவை விரட்டிட்டீங்க. ஏண்டா கெனிஷா தைரியம் உள்ள பொம்பளையாக இருந்தால் அவள் எப்படி போவா உன்னை விட்டு? பயந்து ஓடிச்சால, நீயும் பயந்து கேமரா முன்னால் அழுகுற, பத்திரிகைக்காரன் முன்னால் அழுகுற. இன்னைக்கு ஒரு கணவன் தன்னுடைய வீட்டில் நடந்ததை ரகசியங்களை நடந்ததோ நடலையோ அதை மூணாவது மனுஷன் சொன்னாலே அவன் வழங்காமல் போயிட்டான்னு அர்த்தம். இது நேர்களே உங்களுக்கு புரியும். நான் நடிக்க மாட்டேன். ஏடா கெனிஷா ஓடிட்டா உங்கள் மாமியார் மிரட்டுறாங்கன்னு சொன்னால் நடிக்க மாட்டேன்னு சொல்கிற என்ன அர்த்தம்? தொழில் பண்ண மாட்டேன்னு எவனா சொல்லுவானே ஐயா? அது மீசை உள்ள ஆம்பளை சொல்லுவானா? ஏன்னா தைரியம் புருஷ லட்சணம். எவன் ஒருத்தன் வேலைக்கு போகிறான்னா அவன் தான் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. உனக்கு எப்படி சாப்பாடு எவன் போடுவான்? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? உளர்னு போதையில் உளறிக்காரு ஜெயம் ரவி. ஆனால் அதில் ஒரு 3 எழுத்து நடிகைக்கும் இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஒரு இட்லி நடிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். குஷ்பு எங்களுக்கு தெரியாதா? குஷ்பு வந்து அவங்க மாமியாருக்கு வேண்டியவங்க. ஏன்னா மாமியாரும் சீரியல் ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர். குஷ்புவும் சீரியல் ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர். குஷ்புவும் நடிகை, அவங்களும் நடிகை. அந்த அடிப்படையில் 2 பேரும் பேசிப்பாங்க. குஷ்பு ஏற்கனவே 3 பிரேக்கப்புகளை சந்தித்து அப்புறம் குஷ்புவோட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மருமகனும் அப்படி போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் அந்த மாமியாருக்கு இருக்கிறது இயல்பு. அதனால் குஷ்பு வந்து எதுக்கு நீ வந்து காலேஜ் தான் கல்யாணம் பண்ண, எதுக்கு நீ இப்போ வந்து பிரேக்கப் பண்ணுறன்னு சொல்கிறதுல தப்பா? அதை போய் குஷ்பு வந்து ஜெயரவி திட்டல என்ன நியாயம் இருக்குது? எனக்கு குஷ்புவோட நடவடிக்கைகள் எல்லா நடவடிக்கைக்கும் ஆதரவு நான் தெரிவிக்கலை. ஆனால் இந்த விஷயத்தில் ஜெயரவிக்கு நீ உங்கள் பொண்டாட்டியோட வாழுன்னு சொல்லி குஷ்பு சொன்னால் அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் குஷ்பு திட்டணும்? அதே மாதிரி அவ்வளோ தைரியம் இருந்தால் குஷ்புன்னு சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி எனக்கு வந்து ரத்த வாந்திலாம் வருது, யாரும் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு சார். லூசடா நீ இந்த காலத்தில் போய் சூனியம் கினியம்னு சொல்லிக்கிட்டு. நீ உண்மையாக இருந்தால் உன்னை சூனியம் தொடவே தொடாது. அது ஞாபகம் வச்சுக்க. நீ ஒரு உண்மையான ஆளாக இருந்தால், கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தால் உன்னை சூனியம் ஒன்றும் செய்யாது. நீயே பயந்துக்கிட்டு வாந்தி எடுத்தா போதையில் வாந்தி எடுப்ப, அதை போய் சூனியம் வாந்திங்கிற தப்பு ஜெயரவி. உன் மேலே எனக்கு இன்னும் பாசமும் அன்பும் இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா எடிட்டர் மகன் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எப்படி முன்னுக்கு வந்தார். இப்போ இளையராஜா ஸ்டூடியோ இருக்குல்ல, அந்த ஸ்டூடியோ வாசலில் ரைட் சைடில் தான் எடிட்டர் மோகனுடைய ஆஃபீஸ். என்னை கண்டு அவர் ரொம்ப சந்தோஷம் பிடிக்கும். அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வந்தார், சோத்துக்கு இல்லாமல் நடிகர் கே தங்கவேலு வாசலில் இருந்த பூரா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அதுவும் அவங்க அம்மாவை காலேஜ் தான் கல்யாணம் பண்ணார். அதாவது அவங்க அப்பா பேர் 2 பேரும் நினச்சிட்டாங்க. இவர் ஜெயம் ரவின்னு வச்சார். முதல் படத்தை தன்னுடைய பேருக்கு முன்னால் போட்டுக்கிட்டார். அவங்க அண்ணன் வந்து மோகன் ராஜான்னு போட்டுக்கிட்டார். மோகன் ராஜா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் 2 படத்தில் நடித்தார். அவர் அப்பாவுக்கு அடங்கிய பிள்ளை, நல்ல பிள்ளை. அதனால் வெற்றியிலே சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தவர். சார், இப்போ ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு அதிகமாக ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனல். என்னோட குழந்தைய பார்க்க விட மாட்டுறாங்க, பவுன்சர்ஸ் வச்சு என் பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்னை வந்து எங்கேயுமே பார்க்க வர்றதில்லை. நான் இப்போ வரைக்கும் என் பசங்களுக்கு நான் வந்து ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அவ்வளோ லட்சங்களை வந்து கட்டியிருக்கேன், ஆனால் என் பசங்களை பார்க்க விட மாட்டுறாங்க அப்படிங்கிறதே ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. உன் பேரில் அக்கௌண்ட் இல்லைங்கிற நீ எப்படி லட்சம் கட்டினேன்? ஏன் உங்கள் மாமியார் கட்டுறது ஒரு தெரியாதா? உங்கள் அம்மா மாமியார்ட்ட கட்ட நான் தான் கட்டினேன்னு சொல்லுவாங்க. 2வது, ஜெயரவி அவருடைய மகன்களை கடத்துறதுக்கு சதி பண்ணதுனால தான் அவங்க பவுன்சர் வச்சுருக்காங்க. 2வது, எந்த ஒரு பவுன்சரும் அப்பா தான். கல்யாணம் ஆனால் குழந்தை பிறந்தா அப்பா தான். ஒரு அப்பா வந்து பார்க்கும்போது யாராவது தடுப்பாங்களா? இப்போ தனுஷும் தான் விவாகரத்தில் இருக்கார். பசங்க 2 பேரோட நல்லா அன்போடு இருக்காரா இல்லையா? ஏன் ராமராஜன் எடுத்துங்க, பார்த்திபன் எடுத்துங்க, எல்லாம் அப்படித்தான். மனைவியே பிரிஞ்சிருப்பாங்க, ஆனால் மகன்களோட நல்ல உறவாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை எப்படி இவர் பார்க்க அனுமதிக்கலைன்னு சொல்கிறது பொய். ஆனால் அதே மாதிரி ஜெயம் ரவி மட்டும் உட்கார்ந்தா பரவாயில்ல, அந்த வீட்டை சார்ந்த இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு நபர்னு சொல்லி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இதே மாதிரி நான் டெய்லியும் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் தர போகிறேன்,
டெய்லி இந்த மாதிரி ஒரு சில சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்கு, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து வெளியிட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் படுத்து கிடந்த எச்சில் துப்புறது தம்பி வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி. எங்க வீட்டுல இல்ல சண்டையா? நானே சொல்றேன். எவன் ஒருவன் மனைவியிட்ட தோற்கிறானோ வாழ்க்கையில் ஜெயிப்பான். எவன் ஒருவன் மனைவியை ஜெயிக்க வைக்காம நாம ஜெயிக்க வைக்கணும் வாழ்க்கையில் தோத்துருவான். அது தயவு செஞ்சு மனைவியிடம் விட்டு கொடுத்து போப்ப. இந்த நம்பி வந்திருக்கும் போது விட்டு கொடுத்து போக வேண்டியது. ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு பாடல் நிகழ்ச்சியில ஜெயம் ரவி கெனிஷாவும் சேர்ந்து பாடுறாங்க. 2 பேரும் ஒன்னா அந்த ஹக் பண்ணிக்கிற போட்டோஸ் எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸ்ல வெளியாகுது. அது எல்லாமே வந்து பெருசா வந்து பூதாகரமா பேசப்படுது. ஓகே, அவங்க திருமணம் வரைக்கும் போக போறாங்களான்ற ஒரு கேள்வி வரும்போது தான் டக்குன்னு கெனிஷா வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து கிளம்பி போறேன். அவங்க சொன்ன கெனிஷாவுடைய பேட்டியில நான் எந்த வித மாறுபட்ட கருத்தையும் தெரிவிக்க விரும்பலை. நான் எந்த குடும்பத்தையும் கெடுக்கலை, எந்த குடும்பத்தையும் பங்கு போட விரும்பலை. நான் அவன் கஷ்டப்பட்டு வந்தான், அவனை தேத்தி விட்டேன்னா இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் அவங்க நடவடிக்கை 2 பேரும் சேர்ந்து படம் எடுக்க போகிறதெல்லாம் பெரிய பல லட்சம் செலவு பண்ணி பண்ணாங்க. அதெல்லாம் பொய்யா? படம் எடுக்கிற அளவுக்கு ஜெயம் ரவிக்கும் கெனிஷாவும் காசு இருக்குன்னு சொன்னால் அப்போ ஜெயம் ரவி சொல்கிறது பொய்யா இல்லையா? ஆனால் படம் எடுக்கல. ஒருவேளை ஜெயம் ரவி தண்ணியை போட்டுட்டு அலப்புற பண்ணியிருந்தாருன்னா கெனிஷாவுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். அதான் உண்மை. இப்போ கெனிஷா போன ஒரு மனநிலை தான் இங்கே வந்து செய்தியாளர்கள் முன்னாடி வந்து ரொம்ப போனா போட்டுப்பா. உனக்கு ஊரில் பொம்பளைகளா இல்லை? காலையில் போகிறவள போய் காலை பிடி தொங்குவியா நீங்க? இல்லை கெனிஷா போயிட்டாலும் வாழ்க்கை போயிடுச்சா? போங்கப்பா. நீ ஒரு நடிகன், வாழ்க்கையில் எத்தனை நடிகைகளை நீங்கள் பார்க்கலாம், பார்த்த நீயே சொல்கிற. அப்புறம் சார் அவங்க மாமியார் ரொம்ப டெரர் டைப்பா சார்? இப்போ ஜெயமரியோட மாமியார், அதாவது எல்லா மாமியாரும் டெரராக தான் இருப்பாங்க. தன்னுடைய மருமகங்க இந்த மாதிரி ரூட் மாதிரி போனால் எந்த மாமியார் பொறுத்திருப்பாங்க? உங்கள் மாமியார் பொறுத்திருப்பாங்களா? நேரில் உங்கள் மாமியார் பொறுத்திருப்பாங்களா? விளக்குமாரை வச்சு சாத்தியான்னு சாத்திப்பாங்க. அதனால் வேண்டாம். மனைவிக்கு துரோகம் செய்வதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். எனக்கு வீட்டில் போனால் சோறு அடிக்கணும்பா. ஏன்டா போய் ரோக்கி. ஓகே ஓகே சார், நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.